எனது கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் கட்டளை. செல்வம் அடைக்கலநாதன். நெல்லுக்கான உத்தரவாதமும் அரசுக்கான கட்டுப்பாட்டு விலையும் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட வேண்டும். பசுந்தேசம் அமைப்பு கோரிக்கை. நினைவேந்தல் நிகழ்வுகள் குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்ட தகவல். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. வாகன இறக்குமதி தொடர்பில் சுங்க திணைக்களம் எச்சரிக்கை. முற்றுகைக்குள் இருக்கும் கிராமங்கள் உடனடியாக மீள்குடியேற்றப்பட வேண்டும். ரவிகரன் கோரிக்கை. வடக்கில் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி தொடர்பில் உலக வங்கியுடன் ஜனாதிபதி கலந்துரையாடல். பாராளுமன்ற உறுப்பினர் எவருக்கும் அதிசொகுசு வாகனமில்லை. அமைச்சர் நளிந்த ஜெயதிச. மதுபான சாலை எமக்கு வேண்டாம். விளக்கு மாற்றுடன் பொதுமக்கள் போராட்டம். கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறும் நீதிமன்ற அனுமதி பெற்றே வெளிநாடு செல்ல முடியும் என அனுராதபுரம் மேல் நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்துள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் டெலோ அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்பில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் நேற்று நீதிமன்றத்துக்கு சென்று வந்த பின்னர் அவர் இவ்வாறு தெரிவித்தார். மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் முள்ளிவாய்க்காலில் நடந்த அனர்த்தங்களையும் இராணுவம் செய்த கொடூரமான செயற்பாடுகளையும் பொதுவெளியில் பேசியதாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விடுதலை புலிகளுடன் இணைந்து இலங்கை அரசாங்கத்துக்கு சதி செய்தேன் என்ற அடிப்படையில் எம்மை கைது செய்தார்கள். வவுனியாவிலும் அனுராதபுரத்திலும் வழக்குகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. கடந்த 16ஆம் தேதி வழக்கு நடைபெற்ற போது நான் அதற்கு சமூகம் அளிக்கவில்லை. அதனால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. நேற்றைய தினம் அந்த பிடியாணை நிவர்த்தி செய்வதற்காக நான் எனது வழக்கறிஞருடன் நீதிமன்றம் சென்றேன். அங்கு சென்று ஆஜராகிய போது 25,000 ரூபாய் ஆட்பிணையும் எனது கடவுச்சீட்டை ஒப்படைக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. என்னோடு மரியசீலன் என்பவர் தொடர்ச்சியாக இந்த வழக்கில் சமூகம் அளித்துக் கொண்டிருக்கிறார். அவர் 8 வருடம் சிறையில் இருந்தவர். கடவுச்சீட்டை ஒப்படைக்க வேண்டும். வெளிநாடு செல்வதாக இருந்தால் நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தி செல்லலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு 15 வருடங்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது என தெரிவித்துள்ளார். நெல்லுக்கான உத்தரவாத விலையும் அரிசியின் கட்டுப்பாட்டு விலையையும் விரைவாக அறிவிக்க வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் அவர்களுக்கு பசுந்தேசம் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. நெல்லுக்கான உத்தரவாத விலை மற்றும் அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை இன்னமும் அறிவிக்கப்பட்டு அது வர்த்தமானியில் வெளியிடப்படவில்லை. குறிப்பாக நெல் கிலோ ஒன்றின் உறுதியான விலையையும் அரிசி கிலோ ஒன்றின் உறுதியான விலையையும் உடனடியாக அறிவித்து அதனை வர்த்தமானியில் வெளியிடப்பட வேண்டும். இதுவரை காலமும் இலங்கையில் ஆண்டுதோறும் 40 லட்சம் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி செய்யப்படுகின்ற நிலையில் அவற்றுள் 10,000 மெட்ரிக் டன் அளவிலான நெல்லை அரசாங்கத்தால் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது என்றும் கடந்த ஆண்டுகளில் அரசாங்கம் விவசாயிகளிடமிருந்து சுமார் 5,000 மெட்ரிக் டன் அரிசியை கொள்வனவு செய்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. அரச உணவு களஞ்சியங்கள் நெற்களஞ்சியங்கள் புனரமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் விரைவாக எடுக்க வேண்டும். இதற்கு முன்னர் இம்முறை உலர் அரிசி மற்றும் ஈர அரிசியை நெல்லினை உரிய தரத்துக்கு ஏற்ப கொள்வனவு செய்து அதற்கு உடனடியாக களஞ்சிய வசதியை பயன்படுத்துவதற்கு அரிசி சந்தைப்படுத்தல் சபையானது சுமார் 2 லட்சம் மெட்ரிக் டன் அரிசியை சேமித்து வைக்கக்கூடிய சேமிப்பு திறனை கொண்டுள்ளது. உணவு திணைக்களம் சதூசா ஆகிய நிறுவனங்களில் நெற்களஞ்சியங்களை பயன்படுத்துவதன் மூலம் ஏறத்தாழ 3 லட்சம் மெட்ரிக் டன் வரையான நெல்லினை கொள்வனவு செய்து சேமிக்க முடியும். நெல் அறுவடை காலங்களில் உலரவிடும் தளங்கள் இல்லாமையினால் விவசாயிகள் வீதிகளில் நெல்லினை உலரவிடுவதால் வீதிகள் நெருக்கடி மற்றும் விபத்துகள் ஏற்படுகிறது. இதனை கருத்தில் எடுத்து இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். தற்போது அறுவடை ஆரம்பித்துள்ள நிலையில் நாவற்குழி உணவு களஞ்சியம் போன்ற இடங்களில் நெல் அறுவடை காலங்களில் நெல் உலரவிடுவதற்கு விவசாயிகளுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும். ஏனெனில் வயலில் அறுவடை செய்யும் போதே கொள்வனவு செய்வதால் நெல்லில் இருக்கும் ஈரழிப்பை காரணம் காட்டி நெல்லுக்குரிய விலையை கொடுப்பதற்கு கொள்வனவாளர்கள் முன் வருவதில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நினைவேந்தல் என்ற பெயரில் வடக்கு கிழக்கில் இடம்பெறும் நிகழ்வுகள் தொடர்பில் இனிமேல் அதிக கவனம் செலுத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளரிடம் அவர் தெரிவிக்கையில் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூற எந்த இனத்தவர்களுக்கும் முழு உரிமை உண்டு. அதை எமது அரசாங்கம் தடுத்து நிறுத்தாது. ஆனால் வடக்கு கிழக்கில் சில நினைவேந்தல் நிகழ்வுகளில் அரசியல் தலையீடு ஆதிக்கம் செலுத்துவதால் அது வெளியில் வேறொரு கோணத்தில் பார்க்கப்படுகிறது. தெற்கில் உள்ள ஒரு தரப்பினர் அதனை பயங்கரவாத கண்ணோட்டத்துடன் பார்க்கின்றனர்.
இதனால் வடக்கு தெற்கு அரசியல்வாதிகளுக்கு இடையில் பொது வழியில் கருத்து மோதல்கள் இடம்பெறுகின்றன. எனவே நினைவேந்தல் என்ற பெயரில் வடக்கு கிழக்கில் இடம்பெறும் நிகழ்வுகள் தொடர்பில் இனிமேல் அதிக கவனம் செலுத்தப்படும். நினைவேந்தல் நிகழ்வுகளை தடுத்து நிறுத்துவது எமது நோக்கம் இல்லை என தெரிவித்துள்ளார். வெளியேறுமாறு கேட்கப்படும் வரை காத்திருக்காமல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தாம் தங்கியுள்ள வீட்டை விட்டு வெளியேறுவது நல்லது என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி உரிமைகள் சட்டத்தின் விதிகளை அவர் புரிந்து கொண்டால் அவர் அவ்வாறு செய்ய வேண்டும் என அமைச்சர் ஜெயதிச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகள் தங்கள் சம்பளத்தில் 1/3 பங்குக்கு உரிமை உடையவர்கள் என்று சட்டம் தெளிவாக கூறுகிறது என அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த மாநாட்டில் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்திய அரசாங்கங்களில் இருந்துள்ளார். எனவே கேட்டுக்கொள்ளும் வரை காத்திருக்காமல் அவர் வெளியேறுவது நல்லது என அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் அரசியல்வாதிகளின் சலுகைகளை ஒழிக்கவும் அரசியல்வாதிகளால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சுமையை குறைக்கவும் பொதுமக்கள் அரசாங்கத்துக்கு ஆணையை வழங்கியுள்ளதால் இந்த விதி அனைவருக்கும் பொருந்தும் என அமைச்சர் ஜெயதிச தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கமநல சேவை நிலையத்துக்குட்பட்ட மன்னாகண்டல் கமக்கார அமைப்புக்குட்பட்ட பகுதியில் உள்ள வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இந்த நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் அண்மை நாட்களாக பெய்த கனமழை காரணமாக அழிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுமார் 400 ஏக்கர் வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி அழிவடைந்துள்ள நிலையில் பல்வேறு கடன்களை பெற்று நெற்சிகை மேற்கொண்ட விவசாயிகள் தங்கள் பெரும் துயரங்களை அனுபவித்து வருவதாக தெரிவித்துள்ளனர். மழை வெள்ளத்தால் வயல்கள் அழிவடைந்து பல தரப்புகளுக்கும் அறிவித்து இதுவரை யாரும் வருகை தந்து வயல் நிலங்களை பார்வையிடவில்லை என கவலை வெளியிட்டுள்ளனர். கடந்த பூகத்தில் காப்புறுதி செய்தும் அழிவடைந்த வயல் நிலங்கள் உரிய வகையில் பார்வையிடப்படவில்லை என இழப்பீடு வழங்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசாங்கம் முறையான அனுமதி வழங்க முன்னரே வாகனங்களை இறக்குமதி செய்ய சில தரப்புகள் முயற்சிப்பதாக சுங்க திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக பெரும்பாலும் துபாய் மற்றும் ஜப்பான் நாடுகளிலிருந்து தெரிவிக்கப்படும் கொள்கலன்களை கடுமையாக பரிசோதனைக்குட்படுத்துவதாக திணைக்களம் அறிவித்துள்ளது. அவ்வாறு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுவது கண்டறியப்பட்டால் குறித்த வாகனங்கள் அரசுடைமையாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சுங்க திணைக்கள பேச்சாளர் சீவலி அருகுட தெரிவித்துள்ளார். ஆக்கிரமிப்பு முற்றுகைக்குள் இருக்கும் முல்லைத்தீவு தன்னை முறிப்பு மற்றும் ஆண்டான்குளம் கிராம மக்களை மீள்குடியேற்றுவதற்கு புதிய அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். முல்லைத்தீவு கரைத்துறை பற்றி பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்கம் மற்றும் ஆளும் தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் ரவிகரனால் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில் கரைத்துறை பற்றி பிரதேசத்தில் தண்ணி முறிப்பு மற்றும் ஆண்டான்குளம் ஆகிய கிராமங்கள் இதுவரை மீள்குடியமர்த்தப்படவில்லை. தண்ணி முறிப்பு மற்றும் ஆண்டான்குளம் கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தமது சொந்த இடங்களில் மீள்குடியேறுவதற்கு தயாராக இருக்கின்றனர். குறித்த கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தம்மை மீள்குடியேற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு என்னிடம் தெரிவித்தனர். குறிப்பாக கடந்த 1984ஆம் ஆண்டு அப்பகுதிகளில் இருந்த மக்கள் இடப்பெயர்வை சந்தித்தனர். இருப்பினும் அவர்களை மீள்குடியமர்த்துவதற்கான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்த நிலையில் இவ்வாறாக தமது சொந்த கிராமங்களில் மீள்குடியேற்றாவிட்டால் தடுத்து வைத்துக் கொண்டு தமது பூர்வீக கிராமங்களில் வேறு குடியேற்றங்களை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் திட்டமிடுகின்றதா என்ற அச்சத்துடன் அப்பகுதிகளுக்குரிய மக்கள் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார். எனவே புதிய அரசாங்கம் தண்ணி முறிப்பு மற்றும் ஆண்டான்குளம் கிராம மக்களின் மீள்குடியேற்ற விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் மீள்குடியேறுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். வடக்கில் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி, நீர் வசதிகளை வழங்குதல், வழக்கு மக்களின் கலாச்சார அடையாளத்தை பாதுகாத்து அவர்களின் சமூக பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பில் உலக வங்கி பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி கலந்துரையாடினார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று உலக வங்கி பிரதிநிதிகள் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இடையில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது உலக வங்கியின் தெற்காசிய பிராந்திய துணைத் தலைவர் மார்டின் ரைசர் அரசாங்கத்தின் முன்னணி திட்டங்களுக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு வழங்குவதென்று தெரிவித்துள்ளார். இளைஞர் வேலைவாய்ப்பு திட்டம், தூய்மையான இலங்கை, கிராமப்புற வறுமை ஒழிப்பு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டங்களுக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை வழங்கவும், கல்வி, எரிசக்தி, டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் வடக்கு மேம்பாடு ஆகியவற்றில் புதிய திட்டங்களுக்கு ஆதரவளிக்கவும் இதன்போது வங்கி ஒப்புக்கொண்டது. கல்வித்துறையை மேம்படுத்துவதன் மூலம் கிராமப்புற வறுமையை ஒழிக்க முடியும் என கூறிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க புதிய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட கல்வி சீர்திருத்த பணிகளுக்கும் பொது போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கும் தேவையான ஆதரவை வழங்குமாறு உலக வங்கியின் பிரதிநிதிகளிடம் கோரிக்கை விடுத்தார்.
இலங்கை விவசாயத்துறை 28 வீத பணியாளர்களை பிரதித்துவப்படுத்தினாலும் இலங்கை பொருளாதாரத்துக்கு விவசாயத்துறையின் பங்களிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 6% மட்டுமே. இலங்கையின் மக்கள் தொகை அடர்த்திக்கேற்ப மக்களுக்கு தேவையான வசதிகளை வழங்க புதிய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். ஸ்ரீதரன் எம்பியின் பாராளுமன்ற உறுப்பினருக்கான சிறப்புரிமைகளை உறுதிப்படுத்த அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாக அவைத்தலைவர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரபூப் ஹக்கீம் பயங்கரவாத தடைச்சட்டத்தை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எம்பி ஸ்ரீதரன் சம்பந்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் நேற்று பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டம் அரசாங்கத்தின் கொள்கை அல்லது விஞ்ஞாபனத்தின் ஒரு பகுதியல்ல, ஆனால் புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் வரை அது அவதானத்துடன் பயன்படுத்தப்படும் என தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அண்மையில் இந்தியாவுக்கு பயணம் செய்ததில் குடிவரவு அதிகாரிகள் பயணத்தடை காரணம் காட்டி தடை செய்யப்பட்டதாக ஹக்கீம் இதன்போது சுட்டிக்காட்டினார். அத்தகைய தடைக்கு நீதிமன்ற உத்தரவு தேவை என்றும் அது நடைமுறையில் இல்லை என்றும் ஹக்கீம் வாதிட்டுள்ளார். குறித்த விடயத்துக்கு பதிலளித்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இது தொடர்பில் விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குடிவரவு மற்றும் குடியகல்வு அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஆராயுமாறு பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீதரன் எம்பிக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கு வருந்துவதாகவும் இந்த சம்பவத்தில் பயங்கரவாத தடைச்சட்டத்தை தவறாக பயன்படுத்தவில்லை என்பது தெளிவாகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். எனவே இது அரசாங்கத்தின் முடிவும் அல்லது கொள்கையினால் ஏற்பட்ட சம்பவம் அல்ல என பிமல் ரத்நாயக்க தெளிவுபடுத்தியுள்ளார். புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஒன்று கூடி விளக்குமாறு ஏந்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று அம்பாறை மாவட்டம் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு முன்னால் ஒன்று கூடிய பொதுமக்கள் பெரிய நீலாவணை பகுதியில் உள்ள மதுபான சாலை வேண்டாம் என விளக்குமாற்றுடன் போராட்டத்தை முன்னெடுத்தனர். இவ்வாறு பொதுமக்கள் விளக்குமாறுகளை ஏந்தி பல்வேறு பதாதைகளுடன் கோஷங்களை எழுப்பியதுடன் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தாங்கள் போராட்டம் மேற்கொண்ட போது அன்று திறக்கப்பட்ட இருந்த மதுபான சாலையை அப்போது மூடினார்கள். ஆனால் இப்போது மீண்டும் திறப்பதற்கு ஏற்பாடு நடைபெறுகிறது. எனவே எங்களுக்கு இவ்வாறான மதுபான சாலை வேண்டாம் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கேட்டுக்கொண்டனர். பின்னர் அவ்விடத்துக்கு வருகை தந்த வடக்கு பிரதேச செயலாளர் டி.ஏ. அதிசயராஜிடம் மகஜர் ஒன்றினை வழங்கினர். பின்னர் போராட்டம் நிறைவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மேலும் மக்கள் கோரிக்கையை ஏற்று பெரிய நீலாவணை மதுபான சாலை திறக்க அரசு அனுமதிக்க கூடாது என பாராளுமன்றத்தில் கோடீஸ்வரனும் வலியுறுத்தினார்.